வொல்வரின் இல் நிறைய நட்சத்திரங்கள் உள்ளது. மார்வெல் ஸ்டுடியோஸின் சமீபத்திய திரைப்படத்தில் ரியான் ரெனால்ட்ஸ், ஹாக் ஜேக்மேன், எம்மா கொரின், ராப் டெலானி மற்றும் மேத்யூ மக்ஃபேடியன் உட்பட பெரிய நட்சத்திர நடிகர்களை கொண்டுள்ளது. ஆனால் இந்த படத்தில் மார்வெல் சினிமாடிக் யூனிவர்ஸுக்கு ஒரு புதிய ஹீரோவை அறிமுகப்படுத்தி உள்ளது. அவர்தான் டாக்பூல். டெட்பூல் அண்ட் வொல்வரின் படத்தில் டாக்பூலின் கேரக்டரில் பெக்கி என்ற கலப்பு இன நாய்க்குட்டி விளையாடியது. மல்டிவர்ஸ் வழியாக தங்கள் பயணத்தில் டாக்பூல் அல்லது மேரி பபின்ஸ் என்ற பெயரிடப்பட்ட ஆண்டி ஹீரோக்கள் சந்திக்கின்ற சீனில் டாக்பூலை காட்டியிருக்கிறார்கள். மேலும் வேட் வில்சன் தனது சிறிய பயங்கரமான போட்டியாளருடன் சீக்கிரமே ஒன்று சேர்வது போலும் காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கு. உண்மையில் பெக்கியின் நடிப்பிற்காக முதலில் கூறியவர் ரெனால்ட்ஸ் தான். ரெனால்ட்ஸ் சொன்னது பாத்தீங்கன்னா, நாங்கள் உலகளாவிய தேடலை செய்தோம், பெக்கி தனது அசிங்கத்தால் நிறைய போட்டியாளர்களை தோற்கடித்தது என்று இயக்குனர் ஷான் லேவி சிரிப்புடன் கூறினார். இந்த படத்தில் நடிகர்களுடன் சேர்வதற்கு முன்பு பெக்கிக்கு பிரிட்டனின் அசிங்கமான நாய் என்று பெயரிடப்பட்ட ஸ்பாட்லைட்டில் சில அனுபவம் இருந்திருக்கிறது. ஆனால் இதற்கு முன் எந்த ஒரு திரைப்பட தொகுப்பிலும் இதுவரை கலந்து கொண்டது இல்லையாம். மேலும் பெக்கி தனது சூப்பர் ஹீரோ பயிற்சி முறையை சீக்கிரமே ஏற்றுக்கொண்டதாம். நியூயார்க் நகரில் நடந்த டெட்பூல் அண்ட் வொல்வரின் உலகளாவிய பிரீமியரில் சிவப்பு கம்பளத்தில் நடந்து ஹாலிவுட் வாழ்க்கைக்கு பெக்கி பழக்கமாகிவிட்டது. அவரது எதிர்கால வாழ்க்கையை பொறுத்தவரை அவள் ஒரு பிறந்த நட்சத்திரம் என்று அவளுடைய இயக்குனர் சொல்றாரு. சரி, பெக்கியின் நாக்கு உண்மையா என்று எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும். அதையும் சொல்லியிருக்காங்க. அவளுக்கு சிஜிஐ மாதிரி தோற்றமளிக்கும் நாக்கு உள்ளது என்று லேவி கூறுகிறாரு. ஆனால் அது உண்மையான நாக்குதான் என்றும் சொல்லியிருக்காங்க. இது இந்த திரைப்படத்தில் மிகப்பெரிய பிராக்டிகல் எஃபெக்ட் ஆக இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க.